5% தான் சன்னியாசம். 75% இல்லறத்துல இருந்து கணவன் மனைவியா இருக்கிறவங்க தான் ஞானத்தினுடைய நோக்கம். சன்னியாச பரம்பரைகள் குறைவா இருக்கும். இது என்னன்னா, இந்த அலைவரிசையே பார்வதி சிவனுடைய அலைவரிசையா தான் இருக்கு. இப்ப இருவராதான் ஞானத்துக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்குவாங்க. பார்ட்னர்ஷிப் ஞானத்துக்கான ஒரு விஷயங்கள் அது இயற்கையா நிகழும். அப்ப பின்னாட்கள் என்ன ஆகும்னா, அடுத்த ஜெனரேஷன்ல நீங்க அடுத்த ஜெனரேஷன்ல நம்ம வரப்போறதெல்லாம் திருமணம் ஆக போற நேரத்திலே கணவனே தவத்துக்குரியவனாதான் ஒரு பொண்ணுக்கு அமையும், பொண்ணும் தவம் பண்ற மாதிரிதான் அந்த சூழல்கள் வரும். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் அடுத்தடுத்து வரும். அப்பதான் அந்த பார்ட்னரா அவங்க போய் ஒரு வேலை செஞ்சுக்குவாங்க. இப்ப இந்த இதுல இருக்குல்ல, இதெல்லாம் மிஸ் மேட்ச். பண்ணு சம்சா, சம்சா மனைவி கணவர் பண்ணு, இது ரெண்டும் காம்பினேஷன் சேராது. ஆனா ரெண்டும் தனித்தனியா சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். ஆனா இது ரெண்டையும் வச்சு ஓட்டி ஆகணும். எனக்கும் அதுதான், நான் சம்சா, என் மனைவி பண்ணா, இது ரெண்டும் மிஸ் மேட்ச் தான். இதுக்கெல்லாம் புரிதெல்லாம் ஏற்படுத்த முடியாது. புரியுதுங்களா? இது உணர்ந்துட்டு தான் வேலை செய்ய முடியும். அதுக்காக அவங்களையும் போய் நம்ம கஷ்டப்படுத்த முடியும். அதை உணர்ந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான், காம்ப்ரமைஸ் பண்ணி தான், தியாகம் பண்ணி தான் பண்ணணும். இறைவனை அடையறதுக்கு எல்லா ரூபத்திலையும் தியாகம் பண்ணணும். சும்மாலாம் நீங்க போய் அடைய முடியாது. புரியுதுங்களா? ஒருத்தர் நம்மளை ஒருத்தர் பேசுவாங்க, வீட்டிலேயே கூட பேசுவாங்க, என்னையா உனக்கு கடவுள், பெரிய கடவுள், என்னை தாண்டி என்ன கடவுள், என்னை நம்பி நான் உன்னை கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன், என்னை பார்த்துக்கணும்ல, என்னை தாண்டி உனக்கு என்ன கடவுள் அப்படின்னா என்ன செய்யணும்? அதெல்லாம் கொடுத்து அப்படியே அழகாகி அந்த அம்மாவையும் சரி செஞ்சு இந்த அம்மாவையும் பத்திரமா ஒரு இடத்துல சேர்க்கிற வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும். இறைவன் என்ன சொல்லுவாருன்னா, அதை கரெக்ட் பண்ணணும், விடக்கூடாது. ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இல்லாம இருக்கு. நீங்களாம் என்ன பண்றீங்கன்னா, அடிக்கடி போய் மனைவிட்ட போய் நீங்களே கேட்குறீங்க, வேமா விடுதலை கொடுத்துரு, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிடு அப்படின்னு. அவங்க பயப்படுறாங்கல்ல. புரியுதுங்களா? சில வீட்டுல ஓகே நீ ஓஞ்சி போ நீ அப்படின்னு சொல்லிடலாம். சில வீட்டுல எல்லாம் ஒரு நேற்று ஒரு அம்மா வந்துச்சு நம்ம கிட்ட, தாத்துக்கு வர்ற அம்மா. அவர் கணவர் அடிக்கடி மனைவிட்டு இருக்கிறான், ஐயா சொல்லியிருக்கிறாரு, அம்மா கூட மனைவி கூட ஆசீர்வாதம் பண்ணாதான்டா ஞானம் கிடைக்குன்னு இருக்காரு, நீ எப்ப விடுதலை கொடுக்க போற அப்படின்னு. அந்த புள்ள வாழ்றத பார்க்குமா, விடுதலை விடுதலை என்ன கேட்டுட்டு இருக்கான். இப்ப நான் சொன்னேன், அப்படிலாம் இல்லப்பா, அதை உணர்ந்துக்க, உணர்ந்து வேலை செய்யும்.